ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சம்மந்தி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷு நம்ம பிக் பாஸ்லேயே ஃபேமஸ் ஆச்சு. சரி, இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை துருவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் பச்சை மாங்காய், காய் மாங்காவை எடுத்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நான் ஒரு ஒரு வெங்காயம், ஒரு விரல் சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய், சீரகம் போட்டு ஒரு கட் பண்ண வச்ச நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை அதில் போட்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அதை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை அதில் போட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கொத்தமல்லியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய், மாங்காய் எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை ஆற விட்டுறலாம். ஆற விட்ட உடனேயும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்து போட்டு நல்லா அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒன்று மண்ணுமாக அரைக்கணும். அது ஃபுல்லாக அரையக்கூடாது. ஃபுல்லாக அரைச்சா அது சட்னி ஆகிடும், துவையல் ஆகாது. இது ஒரு துவையல் மாதிரி, இது மாங்காய் சம்மந்தின்றது துவையல் மாதிரி கொஞ்சம் ஒன்று மண்ணுமாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. அரைச்சா அது அதில் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நல்லா சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே சூப்பராக இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.